நானே உன்னை குணமாக்குகிற கர்த்தர் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். I am the Lord that healeth thee. நான் உன்னை சுகமாக்குகிற தேவன். உங்களுக்கு சுகம் தேவை. சரீரத்தில் ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு பாதிப்பு, டாக்டர் சொன்ன வார்த்தை மனசை பாதிச்சிட்டு இனி அவ்வளவுதானா அப்படின்னு இயங்குறீங்க. இயேசு உங்களுடைய வியாதியை நீக்கி சுகம் தருகிறவர். அதுக்காகத்தான் சிலுவையில காயப்பட்டார்ல, அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ அவருடைய கரத்தை நீட்டி தொடும்போது அந்த கரத்தில் அவர் ஏற்றுக்கொண்ட தழும்புகள் நம்மை தொடும். அந்த தழும்புகள் நமக்கு சுகத்தை கொண்டு வரக்கூடிய வல்லமை உள்ளது. ஏன்னா நமக்காக அவர் காயப்பட்டு தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். மத்தேயு 8:17 இயேசு நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சிலுவையில் சுமந்தார். நம்முடைய சரீரத்தை தாக்கியிருக்கிற நோய்களை அவர் சிலுவையில் சுமந்தார். என் நோய்களை சிலுவையில் சுமந்தீர் என்பதை விசுவாசித்து, இயேசுவை என் நோய்களை சுமந்துட்டீங்க, இந்த வலி, வேதனை, கஷ்டம், இந்த கேன்சர் அல்லது ஆர்த்தரைட்டிஸ், இந்த இருதய ப்ராப்ளம், கர்ப்பப்பை பிரச்சனை, என்னுடைய டைஜஸ்ட் சிஸ்டம் பிரச்சனை, ஸ்கின் டிசீஸ், எல்லா வியாதியை சிலுவையில் சுமந்துட்டீங்க. நீங்க தழும்புகளை ஏற்றுக்கொண்டதே என்னை குணமாக்கத்தான். அதனால நானே உன்னை குணமாக்குற கர்த்தர் சொன்னீங்கல்ல, இப்ப என்னை குணமாக்குங்க அப்படின்னு விசுவாசித்து ஜெபிச்சிங்கன்னா இப்போ இதே நேரம் நீங்க சுகத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. சரீரத்துல பூரண சுகம், உள்ளத்துக்குள்ள காணப்படுகிற காயங்கள் நீங்கி ஒரு அற்புதமான சுகம், ஆறுதல். உங்களுடைய ஆவியில காணப்படுகிற கலக்கங்கள், பயங்கள் மாறி ஒரு பெரிய தைரியம்.